Hello, guys. Welcome to Obstructing the Feed. So, as we are discussing the post-action reviews, so good, bad, ugly ஓட சாப்டர் 2ல இருக்கோம். இது வரைக்கும் நம்ம 3 டீம்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஸோ டுடே வில் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் தி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கல்கத்தா நைட் ரைடர்ஸ். அவங்களுடைய ஸ்குவாடோட அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபார் தட் வித் அஸ் ரஜத் பட்டிதர் அண்ட் சஞ்சு சாம்சன். வெல்கம் டு த ஷோ. 2 பேரும் இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி தான் சேம் நம்ம நேற்று சொன்ன மாதிரி வி ஹவ் செட் ஃபியூ கிரைட்டீரியாஸ். ஒரு ரேட்டிங் வச்சு அது மூலியமா நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி சேம் அதே இதோட இந்த டீமுக்கும் நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்குவாடை பார்த்துடலாம், கேகேஆரோட ஸ்குவாடை. ஸோ அவங்களுடைய ரிட்டென்ஷன் வந்து ஸ்டார்டிங்லேயே வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், ரிங்கு சிங் அண்ட் அகைன் ஆண்ட்ரே ரசல். ஐ திங்க் ஸோ தே ஆர் ரீடைன்ல. சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல், வருண் சக்கரவர்த்தி, ரிங்கு சிங், ரைட்டா? ரமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா. ஓகே, ரமன்தீப் சிங் அண்ட் ஹர்ஷித் ராணா. ஓகே, இந்த 5 பேரை ரீடைன் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஆக்ஷன்ல போயிட்டு ஒரு டீசெண்டான அவங்க ரீடைன், மோஸ்ட்லி அவங்களும் சிஎஸ்கே மாதிரி அந்த 5 மெம்பர்ஸ் ரீடைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆக்ஷன்ல ஓரளவுக்கு அவங்க 11 ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பத்தி நம்ம பேக்கப்ஸ்லாம் அவ்வளோ இல்லாத மாதிரி இருக்கு, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அஜிங்கியா ரஹானே, ஆண்ட்ரே ரசல் ரீடைன்டு, அங்கிரிஷ் ரகுவன்ஷி திருப்பியும் வாங்கியிருக்காங்க. அனுகுல் ராய் அவங்க செட்டப்ல இருக்காரு ரொம்ப நாளா. ஆண்ட்ரிக் நாக்கியா, ஹர்ஷித் ராணா ரீடைன்டு, லவ்னித் சிசோடியா, மனிஷ் பாண்டே அகைன் பேக் டு கேகேஆர், மயாங்க் மார்க்கண்டே ஒரு ஸ்பின்னர் அண்ட் அகைன் மொயின் அலி ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கப், குவிண்டன் டிகாக், ரஹ்மானுல்லா குர்பாஸ் அவருமே கேகேஆருக்கு ஆடி இருக்காரு. ரமன்தீப் சிங் ரீடைன், ரிங்கு சிங் ரீடைன், ராமன் பாவல், ஸ்பென்சர் ஜான்சன், சுனில் நரேன், உம்ரான் மாலிக், வைபவ் வரவரா, வருண் சக்கரவர்த்தி அண்ட் வெங்கடேஷ் ஐயர். இதுல வைபவ் வரவராவும் அவங்க திருப்பியும் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அகைன் வெங்கடேஷ் ஐயர் எனக்கு தெரிஞ்சு 23.5 crores ஐ திங்க் ஸோ. எனக்கு பொறுத்த வரைக்கும் அது ஓவர். ஓகே 23 crores கொடுத்து வாங்கியிருக்காங்க. மேபி அவங்க வந்து ஒரு கேப்டனா கன்சிடர் பண்ணிருக்கலாம். ஸோ அதுக்காக அவருக்கு அந்த ப்ரைஸ்க்கு போயிருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஓவர் ப்ரைஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கம்பேரிங் வித் அதர் பிளேயர்ஸ், மற்ற பிளேயர்ஸுமே வந்து எப்படி சொல்றது, நம்ம எதிர்பார்த்தோம் ஒரு சில பிளேயர்ஸ்லாம் நம்ம எதிர்பார்த்திருப்போம். அந்த பிளேயர்ஸுமே தாண்டி இவர் வந்து கொஞ்சம் அதிகமாவே போயிருக்காரு. கேஎல் ராகுல் ஃபார் டிசி வந்து ஒரு 14 crores எடுத்தாங்க. ஸோ இவர் வந்து 23 crores. இவங்க வந்து இப்படி வந்து போயிட்டு எடுத்ததுக்கு அவங்க ரீடைன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நம்ம இனிஷியல் டாக்ஸ் ஃபர்ஸ்ட் ரஜத் படிதார் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சொல்லுங்க ரஜத் படிதார், உங்களோட தாட்ஸ் வெங்கடேஷ் ஐயரோட அந்த பிரைஸ் டேக் அண்ட் அகைன் அவங்களோட பேக்கப்ஸ் எப்படி இருக்கு? எனக்கு என்னவோ வந்து எப்படி சொல்றது, நம்ம பேசியிருப்போம் ஆல்ரெடி, அந்த ஒரே ஒரு ஸ்பாட்டுக்கே போட்டு குமிச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்கு பேக்கப். ஆண்ட்ரே ரசல், ராமன் பாவல், மொயின் அலி அண்ட் அகைன் எப்படி சொல்றது, அது அந்த ஒரு மிடில் ஆர்டருக்கே போட்டு ஃபுல் பேக்கப் கூச்சி வச்சிருக்காங்க. தப்பா சொல்றீங்க எல்லாத்தையும். நீங்க பாத்தீங்கன்னா ரோமன் பவுல் வந்து ரசலுக்கு பேக்கப், ஸ்பென்சர் ஜான்சன் வந்து நார்கியாக்கு பேக்கப், ராமனுல்லா குர்பாஸ் வந்து டிகாக்கு பேக்கப், மொயின் அலி வந்து சுனில் நரேனுக்கு பேக்கப். பட் இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் என்னோட பிளேயிங் 11 என்னன்னு பாத்துருவோம். நம்ம அதுக்கப்புறம் இதுக்குள்ள போகலாம். சுனில் நரேன், டிகாக் டைரக்டா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சுனில் நரேன் லாஸ்ட் இயர் செமையா ஓபன் பண்ணாரு, அதனால அவர் கூட டிகாக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்பர் 3 வெங்கடேஷ் ஐயர். மோஸ்ட் ப்ராபப்லி இவரு இல்லைன்னா ரிங்கு சிங் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தான் கேப்டன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன யோசிக்க போறாங்க அப்படின்றது தெரியல. நம்பர் 4 அங்கிரிஷ் ரகுவன்ஷி, ரிங்கு சிங், ரசல், ரமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, உம்ரான் மாலிக் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. உங்களுக்கு இம்பாக்ட் பிளேயர்ல வந்து ஒரு என்ன சொல்றது பேட்டர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மொயின் அலி ஆர் ரோமன் பவுல் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இல்ல எங்களுக்கு வந்து பேஸ் இன்னும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நார்கியா இல்ல ஸ்பென்சர் ஜான்சன் போகலாம். இது தவிர ஏன்னா நீ என்னடா நீ நார்கியாவும் ஸ்பென்சர் ஜான்சன் 2 பேருமே டைரக்டா 11 விட்டு வெளியே வச்சுட்ட அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் போத் ஆஃப் தெம் நாட் த பெஸ்ட் ஆஃப் ஓவர்சீஸ் பவுலர்ஸ். இப்ப நீங்க ஒரு ஓவர்சீஸ் பவுலர்ஸ் எல்லா டீம்ல எடுத்து பாருங்களா, ட்ரெண்ட் போல்ட், ஜோஷ் ஹேசல்வுட், மதிஷா பதிரானா, மிச்சல் ஸ்டார்க்கு, அந்த பக்கம்
உங்களுக்கு எல்எஸ்டில ஷாமார் ஜோசப்னா கூட வச்சிருந்திருக்காங்க. பட் இங்க நார்க்கியா வந்து 2020 2021ல வந்து செம்மையா போட்டுட்டு இருந்தாரு. ஹீஸ் லிட்டரலி டெட்லியா இருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு இன்ஜுரி வந்துச்சு. அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் டிசி ரீடைன் பண்ணாங்க. ரீடைன் பண்ணதுக்கு அப்புறம் அவர் எதுவுமே பண்ணவே இல்ல. உண்மையா சொல்லப் போனா எல்லா பேட்டருக்கும் ஒரு 20 ரன் ஓவர் குடுக்கறதுலயே தான் அவர் குறியா இருந்தாரே தவிர, வேற எதுவுமே அவர் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ரியான் பராக் ஒரு 20 ரன்ஸ் அடிச்சாரு. எம்எஸ் தோனி வந்து ஒரு 20 ரன் ஓவர் ஒண்ணு அடிச்சாரு. நெக்ஸ்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து ஒரு 20 ரன் ஓவர் அடிச்சாரு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். அவர் என்ன பண்ணாரு? அவர் எத்தனை விக்கெட்ஸ் எடுத்தாரு நியூ பால்ல அப்படின்னு கேட்டா தெரியல. டெத் ஓவர்ஸ் எஃபெக்டிவா இருந்தாரான்னு கேட்டா தெரியல. ரொம்ப மோசமா போட்டுட்டு இருக்காரு. அவரோட லைன் அண்ட் லென்த் பேஸ் இல்லை, அக்யூரசி இல்ல, ஸ்விங் இல்ல. முன்ன இருந்த ஆண்ட்ரிக் நோர்க்கியா கிட்ட இருந்து இப்ப எதுவுமே இல்ல. அவரோட ஆக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பீடாக் சொல்லியிருக்காரு. சோ அது என்ன கதைன்னு பார்ப்போம். ஸ்பென்சர் ஜான்சன் இஸ் அ டீசன்ட் பவுலர். இன்னும் அந்த லெவலுக்கு வரல. டேலண்ட் நல்லா இருக்கு. பட் இன்னும் அந்த லெவலுக்கு வரல. நம்ம வந்து நீங்க வந்து ஒரு 8 பேர் 9 பேர் நல்லா இருக்காங்க என் 11ல அப்படின்னும் போது ஸ்பென்சர் ஜான்சன் எக்ஸ்ட்ரா ஆட வைக்கிறது உங்களுக்கு அடிஷனா இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடியே திஸ் ஆர் தட் அப்படின்னு இருக்கும்போது ஸ்பென்சர் ஜான்சன் வர்றது எவ்வளவு கரெக்டா இருக்கும்னு எனக்கு அது கிளீனா தெரியல. அதெல்லாம் அவங்க பார்க்கணும். சரி, ஓகே. நம்ம வந்து அந்த கிரைட்டீரியாஸ் அண்ட் மார்க்ஸ்குள்ள போயிடலாம். அங்க பேசிக்கலாம் எல்லாத்தையும். டீம் பேலன்ஸ். டீம் பேலன்ஸ் வந்து ஐ வில் கிவ் தெம் 20 அவுட் ஆஃப் 30 பிகாஸ் உங்களுக்கு நல்ல பேட்டிங் டெப்த் இருக்கு, நல்ல பவுலிங் டெப்த் இருக்கு. ஆனா எத்தனை எஃபெக்டிவான ஆப்ஷன்ஸ் இருக்கு இவங்ககிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நரேன், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா தவிர்த்து நீங்க எஃபெக்டிவான ஆப்ஷன்ஸ் நான் எல்லா கேமும் பேக் பண்ண போறேன் இவங்க எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பவுலிங்ல வேற யாரும் கிடையாது. பேட்டிங்ல வந்து உங்களுக்கு ரிங்கு சிங், வெங்கடேஷ் ஐயர், ராமன்தீப் சிங் நீங்க பேங்கபிளா இருக்க முடியாது பிகாஸ் ஹீஸ் அ ஹிட்டர். எண்ட் ஓவர்ஸ்ல என்னாலும் நடக்கலாம். அடிக்க போய் அவுட்டும் ஆகலாம், அடிச்சும் கொடுக்கலாம். உங்களுக்கு மீதி என்ன சொல்றது, மத்தவங்களோட வெங்கடேஷ் ஐயர் அவர் எப்படி எந்த மூட்ல இருக்க போறாருன்னே தெரியல. 23 கோடி வாங்கிட்டோம், நம்ம டீம் இவ்வளவு நம்புறாங்க அப்படின்னு இறங்கிட்டாருன்னா அவள்தான். அந்த மாதிரி பெரிய பிளேஸ் போன பிளேயர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் சீசனலி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதில்லை இது வரைக்கும் ஐபிஎல்ல. அந்த ட்ரெண்டை வச்சு மேபி ஹி குட் கம் டிஃப்ரெண்ட். பட் நான் ட்ரெண்டை வச்சு சொல்றேன், அவர் இது வரைக்கும் பண்ணல. ஸோ பேங்கபிள் பிளேயர்ஸும் ரொம்ப கம்மியா இருக்காங்க. இப்ப நம்ம எம்ஐல எடுத்துட்டோம்னா உங்களுக்கு பேங்கபிள் பிளேயர் ரோஹித் சர்மா, ஜாக்சிஸ், கயீர், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா எல்லாருமே பேங்கபிள் பிளேயர். பும்ரா, மிச்சல், சாண்டனரு, போல்ட் எல்லாருமே பேங்கபிள் பிளேயர்ஸ் தான். நீங்க வந்து எனக்கு இவங்க 2 விக்கெட் எடுத்துருவாங்க, இவர் வந்து இத்தனை ரன் அடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு ஒரு பேங்கபிளா அந்த பேங்கபிள் எனக்கு 11 இல்லையோ, எல்லாருமே வந்து ஹிட் ஆர் மிஸ்ல இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் வின்னிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்த்தோம்னா சுனில் நரேன் எஸ் மேட்ச் வின்னிங் பொட்டன்ஷியல் இருக்கு பிகாஸ் அவருக்கு பேட்டிங்லயும் ஒரு ஆப்ஷன் இருக்கு, பவுலிங்லயும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. எப்படி வேணாலும் வந்து ஒரு மேட்சை திருப்பி விடலாம். அண்ட் தென் ரிங்கு சிங் டெஃபினெட்லி எஸ். ரசல் பொட்டன்ஷியல் இருக்கு, டெஃபினெட்லி பொட்டன்ஷியல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரசலை பார்த்து யாருமே சொல்லிட முடியாது. ஆனா கடந்த 4 வருஷம் 5 வருஷத்துல அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சீசனுக்கு ஒரு மேட்ச் சூப்பரா ஆடிடுவாரு, கண்ணா பண்ண அடிச்சிருவாரு. இது தாண்டா ரசல், இதுக்கு மேல நம்ம வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு அடிச்சிருவாரு. அதுக்கு மேல எதுவுமே தெரியல. ஹர்ஷித் ராணா ஓகே, ஹி கேன் டூ சம். நான் என்ன பாக்குறேன்னா ஹர்ஷித் ராணா ஒரு ஸ்டெடி பவுலர். அவர் வந்து கரெக்டா ஒரு வேலையை பார்த்து முடிச்சுட்டு போயிடுவாரு. வந்தாருன்னா நியூ பால்ல ஒரு விக்கெட் எடுப்பாரு, டெத் ஓவர்ஸ்ல கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிடுவாரு. மிடில் ஓவர்ஸ்ல எங்கேயாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அங்க ஒரு கண்ட்ரோல் கொடுப்பாரு. ஓகே, வைபவ் வராரா ஸ்விங்க மட்டுமே பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு பவுலர். அவர்கிட்ட பேஸோ யாக்கர்ஸோ அவ்வளோ இதுவா கிடையாது. அந்த இப்ப நம்ம அவர்கிட்ட ஸ்விங்க பத்தி சொன்னோம்னா உம்ரான் மாலிக் கிட்ட பேஸ் மட்டும் தான் இருக்கு. அவரு வேற எதையுமே அவரு வச்சுக்க மாட்டேன்றாரு. மேபி இந்த ஒரு வருஷத்துல அவரு ஏதாவது என்ன சொல்ற அப்கிரேட் பண்ணிட்டு இன்னும் பெட்டரா வந்திருந்தா ஓகே. அண்ட் தென் வருண் சக்கரவர்த்தி இஸ் அ சீரியஸ் மேட்ச் வின்னர். ஸோ ஒன்லி 2 or 3 மேட்ச் வின்னர்ஸ் தான் இருக்காங்களோ. ரொம்ப என்ன சொல்றது, மேல ஒரு பிரச்சனை நடந்துச்சா கீழே சரி பண்றதுக்கு ஆள் இல்ல, கீழே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கப்புறம் பவுலிங்ல வந்து சரி பண்றதுக்கு ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த டீம். ஸோ மேட்ச் வின்னிங் பொட்டன்ஷியல் 25க்கு 18 கொடுக்குறேன். அண்ட் தென் ஸ்குவாட் டெப்த் பேக்கப்ஸ்ன்னு பார்த்தோம்னா எப்படி சொல்றதுன்னே தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு வெங்கடேஷ் ஐயர் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற பட்சத்துல உங்களால ரஹானேவையும் இல்ல மனிஷ் பாண்டே தான் கொண்டு வர முடியும். ரஹானே, மனிஷ் பாண்டே வந்து எவ்வளவு அக்ரெசிவா உங்களுக்கு அடிச்சு கொடுப்பாங்க, எவ்வளவு ரன் ஸ்கோர் பண்ணி கொடுப்பாங்கன்னு கேட்டா கிளியரா தெரியல. பிகாஸ் லாஸ்ட் இயர் ரஹானே ரொம்ப கஷ்டப்பட்டாரு. மனிஷ் பாண்டே ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் கடந்த 4-5 வருஷமாவே 2019க்கு அப்புறம் பெருசா
அக்ரெசிவா ஆடின மாதிரி தெரியல. ஸோ அந்த இடத்துல பேக்கப்ஸ்ல உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. இந்தியன் பவுலிங் பேக்கப்ஸும் அவ்வளோ சூப்பரா இல்ல. ஓவர்சீஸ் அவங்க பவுலர்ஸே பேக்கப்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. லீடர்ஷிப் அண்ட் ஸ்ட்ராட்டஜி சுத்தமா கௌதம் கம்பீரும் அவுட்டு, உங்களுக்கு கேப்டனிங் பிளேயர் ஸ்ரேயாஸ் ஐயரும் அவுட்டு, எல்லாருமே அவுட்டு தான். இங்க எதுவுமே இன் கிடையாது. 15க்கு 6 மார்க்ஸ் தான். ஏன்னா சந்திரகாந்த் பண்டிட் வந்து டொமஸ்டிக்ல செம கோச்சா இருக்கலாம், ஓகே. அதுக்கப்புறம் ஐபிஎல் வந்து அவர் 2 வருஷம் கஷ்டம் தான் பட்டாரு. இப்ப அதுக்கப்புறமும் அவங்க கௌதம் கம்பீரை கூட்டு வந்து அதுக்கப்புறம் அவரு டாமினன்ஸை தான் வின் பண்ணாங்களே அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமே தவிர டைரக்டா இது வந்து சந்திரகாந்த் பண்டிட்டோடதா அப்படின்னு தெரியல. கோச்சிங் செட்டப்ல இருந்த ரயான் டெண்டஸ்ரியே, மார்னே மார்க்கல், அதுக்கப்புறம் அவர் பேர் என்னது அபிஷேக் நார் எல்லாரையும் கூட்டு போயிட்டாங்க. இப்ப அவங்க ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணோம். டிஜே பிராவோ இப்பதான் உள்ள வராரு. அவரோட கோச்சிங் எப்படி இருக்கும்ன்றது தெரியல. ஏன்னா நம்ம பார்த்தோம்னா சிஎஸ்கேக்கு பாஸ்ட் 2 இயர்ஸா பவுலிங் கோச்சா அவர் இருந்திருக்காரு. பட் சிஎஸ்கேவோட பவுலிங் தான் வீக்னஸா நமக்கு சிஎஸ்கே லாஸ்ட் 2 இயர்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது எந்த அளவுக்கு பெருசா ஒர்க் ஆக போகுது அப்படின்னு எனக்கு கிளீனா தெரியல. அண்ட் தென் 5th வந்து ஃபார்ம் அண்ட் ஃபிட்னஸ். சி இங்க இது வந்து ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணும். உங்களுக்கு ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா நரேன் வந்து ஐபிஎல் அடிச்சது தான் கடைசி. அதுக்கப்புறம் எம்எல்சி அடிக்கல, சிபிஎல் அடிக்கல, எங்க டி10 லீக்ல அடிக்கல, எதுவுமே பண்ணல. டிராப் பண்ற லெவலுக்கு போயிட்டாங்க சிபிஎல் அவருக்கு. அண்ட் தென் குவிண்டன் டிகாக் ஹீஸ் இன் குட் ஃபார்ம், நோ ப்ராப்ளம், ஹீஸ் இன் குட் ஃபார்ம். அவர் வந்து ஒரு மாதிரி நீங்க பேங்க் பண்ணிக்கலாம். வெங்கடேஷ் ஐயர் திருப்பி அதுதான். அவர் எப்படி வரப்போறாரு அப்படின்றதுல ஒரு பெரிய டவுட் இருக்கு. ரகுவன்ஷி ஹீஸ் ஓகே குட். ரிங்கு சிங்கை பத்தி கவலை இல்லை. ரசலோட ஃபிட்னஸ்ல பெரிய பெரிய பிரச்சனை இருக்கு. இன்கேஸ் ரசல் அவுட்னா யார் அந்த இடத்த சால்வ் பண்ண போறா? ரசல் அட்லீஸ்ட் பவுலிங் போட்டுனா 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு இத்தனை நாளா. யார் அந்த ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ண போறா அப்படின்றதுல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. ரமன்தீப் சிங் ஹிட் அண்ட் மிஸ் தான். அவரை நம்ம பேங்க் பண்ணி போயிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும். ஹர்ஷித் ராணா ஹீஸ் அ வெரி குட் பவுலர், நோ ப்ராப்ளம் ஆன் ஹிம். வைபவ் அரோரா வந்து ஒரு நியூ பால் பவுலர். லாஸ்ட் இயரே நீங்க நல்லா கிளீனா பாத்தீங்கன்னா நியூ பால்ல 3 ஓவர் போட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் அவர் வந்தாருன்னா அவர் அடிதான் வாங்கியிருக்காரு. அதை கரெக்டா யூஸ் பண்ணாங்க போன வருஷம். இந்த வருஷம் அவர் டெத் ஓவர்ல போட வேண்டிய நிலைமை கண்டிப்பா வரும். அப்ப அவர் எப்படி வரப்போறாரு அப்படின்றதுல கிளாரிட்டி கிடையாது. உம்ரான் மாலிக் வந்து நம்ம பேசுன்னு சொல்லலாம். பட் அவர் வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமா போட்டு விக்கெட்ல எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு தெரியல. நெக்ஸ்ட் வருண் சக்கரவர்த்தி வந்தோம்னாலே ரீசெண்டா சையத் முஸ்தாக் அலியும் சரி, சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல கடைசி 2 மேட்ச் இது எல்லாத்துலயுமே வந்து நிறைய ரன்ஸுக்கு போயிருக்காரு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹர்ட் பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். எனக்கு அதனால தான் ஃபார்ம் அண்ட் ஃபிட்னஸுக்கு 10க்கு 6 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். டோட்டலா நீங்க குமுலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 62 அவுட் ஆஃப் 100. என்ன சொல்றது, வெரி வெரி டீசென்ட். அதாவது ஃபர்ஸ்ட் 11லயே வந்து நிறைய மிஸ்ஸிங் பீசஸ் இருக்கு இங்க. அதெல்லாம் எப்படி சார்ட் பண்ண போறாங்க, எல்லாரும் எப்படி திருப்பி வர போறாங்க அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. நான் குட் பேட் அக்லி என் பிக்ஸுக்கு போயிடுறேன். குட் பிக் வந்து குவிண்டன் டிகாக், நோ பிரெய்னர். 3.6 crores இவ்வளவு சூப்பரான ஒரு விக்கெட் கீப்பர் ஓப்பனர் பேட்டரை எடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு குட் பிக். பேட் பிக் வந்து ரியலி வெங்கடேஷ் ஐயர். அவ்வளோ பெரிய பிரைஸுக்கு நீங்க ரீட்டைனே பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே நீங்க 12 கோடி 13 கோடி தான் கொடுத்தீங்க. இவருக்கும் அதே காசை கொடுத்து ரீட்டைன் பண்ணி வச்சுட்டு போயிருக்கலாம். நீங்க வந்து அங்க மிஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா நீங்க ரமன்தீப் சிங்க்கு விட்டுருந்தீங்கன்னா ஒரு 7-8 crores போயிருப்பாரு. நீங்க அதே பிரைஸ்ல ஒரு 3 பிளேயர்ஸ் திருப்பி பிக் பண்ணி இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அதுதான் ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து அக்லி பிக் மனிஷ் பாண்டே. அவர் எங்க ஃபிட்டின் பண்ண போறாங்கன்னே தெரியல. ஃபிட்டின் பண்ணாலும் அவர் நல்லா வருவாரான்னு தெரியல. நோ ப்ராப்ளம் இன் தட். ஒரு நல்ல விஷயம் என்னடானா இவங்க வந்து எல்லாம் தெரிஞ்ச பிளேயர்ஸா வச்சிருக்காங்க. கேகேஆர் சீசனலே அப்படிதான். அவங்க கிட்ட இருக்கிற எல்லா பிளேயர்ஸ் தெரிஞ்சதா தான் இருப்பாங்க. பட் அவங்க வெளியே வந்து நல்லா பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றது தான் மேட்டர். அவங்க க்ரூம் பண்றதெல்லாம் நல்லா க்ரூம் பண்றாங்க. பட் இவங்க ப்ரொஃபஷனலி அவ்வளவு சூப்பரான பிளேயர்ஸா இருக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் நான் சொன்னதுல டிஸ்அக்ரிமெண்ட்டோ இல்ல கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க. இல்ல நீங்க எல்லாம் கரெக்டா சொல்லிட்டீங்க. ஸோ அகைன் அவங்களுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் 13 அந்த இம்பாக்ட்மே சேர்த்துக்கலாம். அந்த இம்பாக்ட்லயுமே ஸோ அவங்களுக்கு வந்து பேக்கப்ஸுமே சரியா கிடையாது. அண்ட் அகைன் நீங்க சொன்ன மாதிரி இந்த கன்சிடரிங் த ஃபார்ம் ஆஃப் தி பிளேயர்ஸ், சுனில் நரேன் ஓகே, அவருமே வந்து அடிப்பாரு. அவருக்கு பட்டுச்சுன்னா அன்னைக்கு முடிச்சிருவாரு. அப்படி அவுட் ஆயிட்டாருன்னா போக வேண்டியதுதான்.
ஸோ அப்போ போன சீசன்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சுனில் நரேன் அவுட் ஆனா கூட ஒரு இடத்துல வந்து அன்கிஷ் ரகுவன்ஷி அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஒரு பிளேயர் இருந்தாங்க. இப்ப ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஒரு பிளேயர்னா என்ன பண்ணுவாருன்னா நடுவில் அந்த ஸ்டெபிலிட்டி கொடுப்பாரு வந்து. ஸோ இப்போ அந்த ஸ்டெபிலிட்டி கொடுக்க போற பேட்ஸ்மேன் யாரு அப்படின்றதே எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா வந்து குவிண்டன் டிகாக் அவரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரை விட்டீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் அண்ட் அகைன் இப்போ அவர் கேப்டன்சி எல்லாம் கொடுத்துட்டாங்க. அண்ட் அகைன் நீங்க சொன்ன மாதிரி தான் நான் அந்த பிரைஸ் டேக் போன எந்த பிளேயர்ஸுமே ஐபிஎல்ல வந்து அந்த ப்ரெஷரை அப்சர்வ் பண்ணிட்டு ஆடினது கிடையாது. ஸோ அவர் எப்படி ஆட போறாருன்னு அது மட்டுமே இல்லாம ரீசெண்ட் இயர்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு அந்த ஃபார்ம் இல்லை. ஸ்டார்டிங்லாம் வந்து சரியடி அடிப்பாரு போட்டு ஒரு 170 180 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு வெங்கடேஷ் ஐயரை ஒரு இந்த போன வருஷமா 2 வருஷமா நான் பார்க்கல. நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். ஸோ நம்ம இப்போ சஞ்சு சாம்சன் கிட்ட போயிடலாம். சஞ்சு சாம்சன், உங்களுடைய தாட்ஸ் ஃபார் கேகேஆர், த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஹவு தே வில் டிஃபெண்ட் த டைட்டில், என்ன பண்ணா அவங்க டிஃபெண்ட் பண்ணலாம் சொல்லுங்க. கொஸ்டினே தப்பு. டிஃபெண்ட்லாம் பண்ண முடியாது. வேணா நம்ம கடைசி பாட்டம் 5க்கு சண்டை போட்டு வேணா வெளில போகலாம். டாப் பாட்டம் 6க்கு புரியுங்க. டிஃபெண்ட்லாம் பண்ண முடியாது இந்த ஸ்குவாட் வச்சு புரியுங்களா. நல்ல டீமை எப்படி நாசமாக்கணும்னு நம்ம அதாவது என் காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் தான் மொக்கையா இருக்குன்னு நினைச்சேன். அப்போ அதான் கேகேஆர் அதுக்கும் மேல ஒன்று இருக்கானுங்க. அதாவது ஆக்சுவலி ஆர்சிபி ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாம் கம்பேர் பண்ணும்போது. எம்ஐ 12 பிளேயர் வச்சிருந்தாலுமே இன்ஜுரி ப்ரோன் இல்லாம அந்த மாதிரி அதாவது இன்ஜுரி ப்ரோன் இருக்கு. பட் இருந்தாலும் எதனா ஒன்று பண்ணியிருந்தானுங்க. அதாவது அவங்க பிளேயிங் லெவனே பாத்தீங்கன்னா 17 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். இவனுங்க எப்படி சொல்றது, நீங்க சொன்ன மாதிரி ரஜினி பிரசாத் எல்லாரும் தெரிஞ்ச பிளேயரா தான் இருக்காங்க. ஆனா மார்க்ஸ் நான் போட்ட மார்க்ஸுக்கு படி அதை எப்படி சொல்றது, இருங்க நான் வரேன். ஃபர்ஸ்ட் என் பிளேயிங் லெவன் சொல்லிடுறேன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் சுனில் நரேன், குவிண்டன் டிகாக், ரகுவன்ஷி, வெங்கடேஷ் ஐயர். அப்புறமா 5 ரிங்கு சிங், 6ல ரசல், 7ல ரமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி, உம்ரான் மாலிக். அப்புறமா என்னோட இம்பாக்ட் பாத்தீங்கன்னா மொயின் அலி, மணிஷ் பாண்டே, மயங்க் மார்க்கண்டே சரிங்களா. உங்களுக்கு வந்து இதுல வந்து எந்த டவுட்டும் இல்லை, மொயின் அலி தான் உள்ள வருது. நீங்க அது லெஃப்ட் ஹேண்டர் இப்ப நான் சொன்ன பேர்ல 4 பேர் லெஃப்ட் ஹேண்டர். வெங்கடேஷ் ஐயர், குவிண்டன் டிகாக். சொல்லுங்க சஞ்சு சாம்சன். அப்போ நீ 11ல 3 ஃபாரினரோட தான் போவியாப்பா இந்த ஸ்குவாடை வச்சுட்டு? மொயின் அலி குயின்பேக்ல வச்சிருக்கேன்ல, மொயின் அலி கன்ஃபார்ம் உள்ள வந்துருவாரு. அதான் சொல்றேன். ஆண்ட்ரிக் கணக்கிலே கிடையாது. அதான் ரஜத் சொன்ன மாதிரி தான். அதாவது நான் சொல்லுங்க. ஒரே ஒரு கொஸ்டின் ருத்ராஜ் கேட்கறேன். கடைசியா ஆண்ட்ரிக் நோர்க்கியா நல்லா போட்டு எங்க பார்த்தோம்? அந்த நியூயார்க் பிச்சை விட்டுருங்க. நியூயார்க் பிச்ல நம்ம போனா கூட வந்து 2 விக்கெட் எடுப்போம். அப்படி அந்த மாதிரி ஒரு பிச் அது. இருப்பா கேக்குறேன். நான் கேட்டப்ப ஆண்ட்ரிக் நோர்க்கியா நான் எங்கப்பா ஆடணும்னு சொன்னேன். நானே மொயின் அலி தான் வச்சிருக்கேன். இல்ல இப்ப நான் இப்ப நோக்கியாலாம் அதாவது சொல்றது அடி வாங்குறதுன்னு வச்ச போலரு புரியுதுங்களா. வந்து அடி வாங்கிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கானுங்களா. கொல்கட்டால அடிக்கடி எப்பயாவது இவங்க போர் வச்சிருந்தா ரன் வரல, நீ போய் ரன் கொடுத்துரு நான் போய் சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்த பிளேயர் மாதிரி இருக்காங்க. ஸ்பென்சர் ஜான்சன் அந்த அளவுக்கு இம்பாக்ட் இல்லை. ஏன்னா பயங்கர பில்டப்போட வந்தாரு குஜராத்துக்கு. ஏன்னா இவர் பயங்கரமா போடுற ஆஸ்திரேலியா பிளேயர் அந்த மாதிரி சொல்லிட்டு வந்தாரு. பட் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை இன்டர்நேஷனலும் சரி டொமஸ்டிக்லயும் சரி. இப்ப என்னடானா அதனால நான் 2 பேரும் வைக்கல. சரி உமரான் மாலிக் நீங்க ட்ரை பண்ணா எதனா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸ்பிரஸ் ஸ்பேஸ் வச்சிருக்காரு, நீங்க க்ரூம் பண்ணலாம் அவரை எப்படியாவது. ஸோ நீங்க அவரையா யூஸ் பண்ணலாம். இப்ப நான் சொன்ன ஸ்குவாட்ல வந்து பிளேயிங் லெவல்ல வந்து 4 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க. மொயினோட சேர்த்து 5 லெஃப்ட் ஹேண்டர். அந்த 5 லெஃப்ட் ஹேண்டர் நீங்க பார்க்காம தைரியமா போக வேண்டியதுதான். எல்லாரும் தில்லுக்கு துட்டு ஆடுற பிளேயர் தான். ஸ்பின்னும் ஆஃப் ஸ்பின்னும் சரி, லெக் ஸ்பின்னும் சரி, அந்த 5 பிளேயர்ஸ் அடிக்கக்கூடிய ஆள் தான். வெங்கடேஷ் ஐயர், குவிண்டன் டிகாக், ரிங்கு சிங் எல்லாருமே. அதனால நீங்க லெஃப்ட் ஹேண்டருக்கு பார்க்காம, ஏன்னா ஸ்குவாட் அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு வந்து ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் பண்ணோம்னா ரசல்லாம் இருக்காரு. ரசல் அங்க ரகுவன்ஷி அவர் தான் இருக்காங்க. நீங்க ரமதீப் சிங்லும் கீழே வேணும், நீங்க ரசலும் கீழே வேணும், நீங்க அங்கு கிறிஸ்டோன்ஸ் அவர் 1 ஆடிடுவாரு. நீங்க இதுக்கு மாதிரி எங்க ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் மெயின்டைன் பண்ணுவீங்க நீங்க? ஏன்னா இப்ப நீங்க அவங்க மேல இருந்துச்சுன்னா இவங்களால கீழே ஆட முடியாது. குண்டனிக்காக நம்பர் 6 ஆட முடியாது, இவரால வெங்கடேஸ்வர் நம்பர் 6 ஆட முடியாது. ஸோ உங்களால கீழே ஹிட்டிங்க்கு உங்களுக்கு மொத்தமா போயிடும். ஸோ நீங்க 5 பேர் தாராளமா பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா மொயின் அலி, பேட்டிங் செகண்ட்னா உம்ரான் மாலிக்னு போயிட்டு இது பண்ண வேண்டியதுதான். இப்ப நான் சொன்ன 14 பேர் தவிர்த்து ஒரு பேரும் கிடையாது. நீங்க வந்து யாருக்கு ஒருத்தர் இன்ஜுரி, இந்தியன் பிளேயருக்கு இன்ஜுரினா நீங்க இவரை மணிஷ் பாண்டே தான் கொண்டு வரணும். ரகானே நீங்க ஃபிட்னே பண்ண முடியாது. ரகானே வந்து மணிஷ் பாண்டே அவர் சொன்னாரு, ரகானேவே நீங்க எங்க ஆடைப்பீங்க? 1 டவுன் நம்பர் 4 எங்கே ஆடைக்க முடியாது. மணிஷ் பாண்டேனா நீங்க அட்லீஸ்ட் நீங்க நம்பர் 5 or 6 கூட இந்தியா கூட நம்பர் 5 6 ஆடி இருக்காரு சரிங்களா. போன வருஷம் ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடினார் நினைக்கிறேன். சுமார் ஆடினாரு, ஒரு 46 ரன்ஸ் அடிச்சாரு. பும்ராவெல்லாம் போட்டு 6 அடிச்சு. பும்ரா திடீர்னு ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா பும்ரா கழிச்சு நல்லா இருக்கு. வேற இருக்கு 80 ரன் வச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 130 இருக்கு. என்னடா இப்படி எப்படி சொல்றது, யோ மிலிட்ரி நீ எங்கன்ற மாதிரி இருக்கு. ஸோ
உங்களுக்கு மனிஷ் பாண்டே ஏதாவது நீங்க ஏதாவது இந்த டீம்ல ஏதோ யூஸ் ஆவார்னா உங்களுக்கு இந்தியன் பேர்ல மனிஷ் பாண்டே தான். அதுக்கடுத்து நான் வந்து சப்போஸ் ஸ்பென்சர் ஜான்சன் மயங்க் மார்க்கண்டே ஒரு ஸ்பின்னர் ஆடலாம்னு நினைச்சேன். பட் மயங்க் மார்க்கண்டே உங்களால ஆட முடியாது. ஏன்னா மொயின் அலி போயிடலாம் அதுக்கு. நீங்க ஒரு நல்ல ஸ்பின்னர். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவரு மேட்ச் எல்லாம் வந்தா இவர் முதல்ல அடிச்சு தான் வருவாரு அப்படின்னு இருக்கும். இப்பெல்லாம் இவங்களும் சேர்ந்து விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ நல்ல பிளேயர் தான் மொயின் அலி. ஸோ என்னன்னா நான் ஒரு பேக்கப்பை பார்க்காம டேரக்டா பிளேயிங்ல ஆடிடுவேன். அதே மாதிரி இப்ப என்னோட இது சொல்லணும், டீம் பேலன்ஸ் சொல்லிடுறேன். டீம் பேலன்ஸ் ஐ கிவ் 23. என்னதான் அதாவது ஃபார்ம் ஃபிட்னஸ் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த பிளேயர்ஸோட இண்டிவிஜுவாலிட்டி பார்த்தா டீம் பேலன்ஸ் நல்லா இருக்கு. சரி, சுனில் நரேன் டவுட் அடிப்பாரா இல்லைன்னு, வெங்கடேஷ் டவுட் அடிப்பாருனாலும் ஓரளவுக்கு ஓகே. இந்த பிளேயர்ஸோட பேர் வச்சு பார்த்தா நல்லா தான் இருக்கு. ஸோ இவங்க வந்தால ஏதாவது பண்ண முடியும், அதுவும் கொல்கட்டா கிரவுண்ட்ல சம்மாட் ஏதாவது பண்ண முடியும்னு இருக்கு. ஸோ ஐ கிவ் 23. அடுத்த மேட்ச் வின்னிங் பொட்டன்சியல் அதுக்கு வந்து நான் 20 கொடுக்குறேன். ஏன்னா இவங்களும் மேட்ச் வின்னர்ஸ் தான். சுனில் நரேன் வந்து பவர் பிளே அடிச்சிட்டாருன்னா மேட்ச் முடிஞ்சுச்சு. உங்களுக்கு ரசல் அடிச்சாருன்னா மேட்ச் முடிஞ்சுச்சு. அப்புறம் வெங்கடேஷ் ஆல்சோ ஒரு மேட்ச் வின்னர் தான். ஆனா அவர் ஓப்பனிங் ஆடும்போது தான் நீங்க சொன்னதெல்லாம் அவர் ருத்ராஜ் சொன்னார் இல்லையா, அவர் பழைய ஃபார்ம்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பழைய ஃபார்ம்ல வச்சது எல்லாமே ஓப்பனிங் தான். மிடில் ஆர்டர் எப்போ வந்தாரோ அப்போதைக்கு அவர் அதுக்கேற்ற மாதிரி திடீர்னு போன வருஷம் வந்தாரு. ஆர்சிபி, எம்ஐ, பஞ்சாப் 3 மொக்க டீம் அடிச்சு 4 50 போட்டு என்னோட கோட்டா ஓவர்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பெரிய டீம்ஸ் கூட அவர் பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ ஏன்னா இப்ப நீங்க அவருக்கு தான் 23 கோடி கொடுத்துருக்கீங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு ரொம்ப புவரா பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கு அடுத்து உங்களுக்கு வேற யாரு மேட்ச் வின்னிங் பொட்டன்ஷியல்னா வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேனாலும் மேட்ச் வின்னர்ஸ் தான். ஏன்னா சுனில் நரேனால பேட்டிங்லும் பண்ண முடியும், பவுலிங்லும் பண்ண முடியும். மொயின் அலி ஆல்சோ மேட்ச் வின்னர். அவர் வந்து ஒரு 10-12 ஓவர் ஆனார்னா முடிஞ்சு மேட்ச் பேட்டிங்ல. அவர் ஃபுல்லா இது பண்ணிருக்காரு. என்னன்னா ஒரு பெரிய லாங் இன்னிங்ஸ் ஆட மாட்டேங்கிறார். சிஎஸ்கேக்கு நம்ம பார்த்துருக்கோம், ஒரு பெரிய 50 போட்டு அவுட் ஆயிடுவார். வரலாம். அதனால கேகேஆர் சின்ன கிரவுண்ட் வேற. ஸோ அவர் ஆட வச்சிங்கன்னா ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆட வாய்ப்பு இருக்கு. ஸோ ஐ கிவ் 20 ஃபார் மேட்ச் பொட்டன்ஷியல். அதுக்கடுத்து ஸ்குவாட் டெப்த் ஐ கிவ் 10. நான் இப்போதைக்கு இப்போ கடந்த 3 டீமா 10 தான் கொடுத்துருன்னு நினைக்கிறேன், கேகேஆர், ஆர்சிபி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்குவாட் டெப்த் ரொம்ப மொக்கையா இருக்கு. ஏன்னா இவங்க 12 பேர் இருந்தாலும் ஓரளவுக்கு வச்சிருக்காங்க. இவங்க பாருங்க, மனிஷ் பாண்டே, மயங்க் மார்க்கண்டே, அஜிங்கியா ரகானே, இவங்கெல்லாம் கடைசியா எப்ப இதுல நல்லா பண்ணாங்க ஐபிஎல்ல? மனிஷ் பாண்டே 2018-19 வரைக்கும் சூப்பரா இருந்தாரு. அவர் வந்து இந்தியன் டீமுக்கே ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்தாரு ஸ்ரேயசருக்கு. T20 மனிஷ் பாண்டே, ஓடினா ஸ்ரேயசர், அந்த அளவுக்கு ஒரு புஷ் கொடுத்தாரு. இப்ப அவர் எதுக்கு விளையாடுறாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் மயங்க் மார்க்கண்டே அவரு ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சம் ஹைதராபாத்ல இருக்கும்போது கொஞ்சம் ஸ்டார்டிங்ல 3 மேட்ச் நல்லா போட்டிருந்தாரு. அவள்தான் அவர் இன்ஜுரி ஆச்சு. மும்பை இந்தியன்ஸ்க்கு நல்லா போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் எப்ப இன்ஜுரி வந்ததோ அவள்லாம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் அதான் மொயின் அலி அதெல்லாம் நல்ல பிக் தான் உங்களுக்கு. ஸோ ஸ்குவாட் டெப்த் வந்து U10 அந்த அளவுக்கு இல்லை பெருசா. அதுக்கு அடுத்து கேப்டன்ஸ் அண்ட் லீடர்ஷிப் அதை எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டீங்களா சந்திரகாந்த் ஒருத்த வழக்கம் போல என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. மாதிரி சந்திரகாந்த் பண்ணி நிற்பாரு. ஏண்டா நீ மென்டாருன்னு வந்த 4 பேரை கேட்ட, எல்லாரும் கொடுத்தாங்க, நான் கேட்ட ஒன்னும் தர மாட்டேறாங்க. இப்ப திடீர்னு நானும் அவரும் 2 வருஷம் ஒழுங்கா பண்ணல, அதையும் நான் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா டீமை போட்டு கொலாப்ஸ் பண்ணி விட்டாரு. அந்த மாதிரி இருக்கு. சோ இப்ப இவர் என்ன மாதிரி இப்ப இந்த ஸ்குவாட் வச்சு நான் என்ன அது அப்ப ஸ்குவாட் நல்லா இருந்துச்சு. ஸ்ரேயசர்னு சொல்லிட்டு நோன் பிளேஸ்ல இருந்தாங்க, எதனா பண்ணலாம். இப்ப அது கூட இல்லாம அதாவது கம்பீர் இல்ல, மார்னே மார்க்கல் இல்ல, அபிஷேக் நாயர் இல்ல, இது இல்லாம ஒரு நல்ல டீம் இல்ல, சரிங்களா, ஸ்ரேயசர் இல்ல, இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு டீம் கொண்டு போய் நீங்க வந்து பிளே ஆஃப் கொண்டு போகணும் கூட நீங்க கேட்கவே வாக்கு பூசும். அந்த அளவுக்கு ஒரு டீம் எடுத்து வச்சிருக்காங்க. சோ சந்திரகாந்த் பண்டிதே நான் வந்து உங்க டீம் நல்லா பண்ணித்தரேன்னு அவர் நினைச்சு வந்தாலும் பண்ண முடியாது கூட, அந்த அளவுக்கு இருக்கு ஸ்குவாடு. ஸோ ஃபன். அதுக்கு ஐ கிவ் 8. கேப்டன் லீடர்ஷிப் ஐ கிவ் 8 தான். அதுக்கு மேல நான் கொடுக்கல. அதுக்கடுத்து ஃபார்ம் அண்ட் ஃபிட்னஸ்க்கு ஐ கிவ் 7. ஏன்னா ரசல் இருக்காரு, அவர் ஒருத்தர் போதும். எப்படி மும்பைக்கு தீபக் சார் ஒருத்தர் இருக்காரோ, ரசல் ஒருத்தர் போதும் உங்களுக்கு. அவர் போயிட்டாருன்னா அவள் தான் காலி. இதை ஃபார்ம் வேற பாத்தீங்கன்னா, சரி ரசல் ஃபார்ம் இருக்காப்பா, அதுவும் கிடையாது. சரிங்களா, நிறைய டவுட் அடிப்பாரா இல்லையான்னு. வெங்கடேஷர் 23 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதாவது ஆர்சிபி தான் நான் நினைச்சேன், எதுக்கு வெங்கடேஷருக்கு அவ்வளவு கொடுத்து போறீங்க, எங்க மாட்டிக்க போறோம்னு நினைச்சா கேகேஆர் நான் வாங்கிக்கிறேன், நீ எது கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு கேகேஆர் வாங்கிட்டாங்க. அதனால ரொம்ப பேட் பிக் அது. எதுக்கு வெங்கடேஷர் அவ்வளவு பேக் பண்ணாங்கன்னு தெரியல. அவர் வட்டிதான் சொன்ன மாதிரி அவரை நீங்க 12 கோடிக்கு ரிட்டைன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இவர் 6-7 கோடிக்கு பண்ணா நீங்க மித்த 3 பேரை ஏதாவது வாங்கிருக்கலாம். இப்ப அவர் ஆக்சுவலி டீம் எல்லாம் நாசமா பண்ணதுக்கு காரணம் அந்த 23 கோடிக்கு நீ வெங்கடேஷர் வாங்கினது. அதுதான் அங்க நின்னதுதான் மொத்தமா மாறி போச்சு எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஃபார்ம் அண்ட் ஃபிட்னஸ் ஐ கிவ் 7. ஸோ டோட்டலா என் பாயிண்ட்ஸ் பார்த்தா 68 தான் வரும். நான் இப்ப வந்த கடந்த 3 டீம்ல எல்லாரும் 75 மேல வாங்கியிருக்காங்க. இவங்க ஒருத்தங்க 68 ரொம்ப பேடா பண்ணியிருக்காங்க. இதை விட பண்ணவங்க நல்லா பண்ணாத கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பின்னாடி வருவானுங்க ரேஸ்ல கலந்துக்கிறது.
ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். டோட்டலி அவுட் ஆஃப் 100 எவ்வளவு வருது உங்களது? 68 தான் வருது. சஞ்சு உங்களது டோட்டல் ரேட்டிங் எவ்வளோ? 68. ரொம்ப கம்மி பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். ஓகே ஓகே. நான் என்னோட கம்மியா கொடுப்பாருன்னு நினைச்சேன், என்னோட அதிகமா கொடுத்துருக்காரு அவரு. அந்த ரஜத் பட்டிதர் உங்களது 62. 62%. ஓகே. அவுட் ஆஃப் அவர் 100 வந்து பார்க்கறது ரஜத் கஷ்டமா பட்டிதர் திருத்துறாரு. 62. நான் எல்லாருக்குமே கஷ்டமா தான் திருத்திட்டு இருக்கேன், யாருக்குமே ஈஸியா திருத்தல. கரெக்டா பாக்குறதுக்கு தான் பாக்குறேன். ஃபேர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருணும் எல்லா இடத்துலயும் அப்படின்னு பாக்குறேன். இல்ல இல்ல இல்ல, அவன் இந்த டீம்ல அட்லீஸ்ட் இண்டிவிஜுவலிட்டியாவது இருக்கு. அதனால தான் அவங்க பேசியிருக்கான். அவன் ஒருத்தர் தான் பீடா வேலையை பார்த்துட்டு இருக்கான். உடுப்பா நம்ம வந்து கொஞ்சம் நான் வந்து நீ சொன்ன மாதிரி பாவம்பட்ட வாத்தியார் நானு. நீ வந்து நீயும் கொஞ்சம் குத்துருவ, அவன் கரெக்டா பண்றான் ரஜத் படிதர். சொல்லுங்க ரஜத் படிதர். இல்ல நான் சொல்ற பாயிண்ட்ஸ் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டாவே அப்ஜெக்ட் பண்ணலாம், நான் இல்லன்னு சொல்லல. பட் நான் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா இருக்கு எப்படி இருக்கணும்னு பாக்குறேன். ஓகே ஓகே, நீ கரெக்டா தான் சொல்றீங்க. சோ நீங்க சொன்ன மாதிரிதான் சஞ்சு சாம்சன், ரஜத் பட்டிதர் வந்து எனக்கு என்னவோ நம்ம பேசுறத பார்த்தாலே கல்கத்தா கேகேஆர் வந்து ரொம்ப கவலைக்கிடமா தான் இருக்கு அப்படின்னு தோணுது. ஏன்னா வேற அதுதான் உண்மை. ஆனஸ்டா வந்து சஞ்சு சாம்சன் சொன்ன மாதிரியே அந்த நம்ம ஃபர்ஸ்ட் நான் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, நான் லீடர்ஷிப் அதுல இருந்தே நான் ஸ்டார்ட் பண்றேன். அண்ட் அகைன் சந்திரகாந்த் பந்தி வந்து சஞ்சு சாம்சன் சொன்னாரு, இப்போ எதனா வந்து அவர்கிட்ட இருந்தாதான் பண்ணுவாரு. இப்போ போன இயர் கூட இப்போ லாஸ்ட் சீசன்ஸ் எல்லாம் கௌதம் கம்பீர், அபிஷேக் நாயர் என்னதான் வந்து ஹெட் கோச் சந்திரகாந்த் பந்திட்டா இருந்தாலுமே கூட அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் ஹி ஹஸ் பீன் ஹெட் கோச், அவ்வளவுதான். சிம்பிளி கௌதம் கம்பீரோடைய இன்ஃபுளுன்ஸ், அவருடைய கண்ட்ரோல் தான் இருந்துச்சு, மேனேஜ்மெண்ட் தான் இருந்துச்சு. ஸோ பட் போன சீசன்ல இருக்க ரிசோர்ஸஸ் கண்டிப்பா நீங்க கொடுத்து சந்திரகாந்த் பண்டிட் அந்த மாதிரி ஒரு 70% ஸ்குவாடாச்சும் பில்ட் பண்ணி கையில கொடுத்திருந்தா கூட எனிதிங் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஹிம். பட் இந்த வருஷம் இருக்க ரிசோர்சஸ் எல்லாம் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அவரால் எந்த அளவுக்கு பண்ணுவாரோ அவ்வளவுதான் பண்ணுவார். அண்ட் அகைன் எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது, கொஞ்சம் நான் யோசிக்கிறேன். வெங்கடேஷ் ஐயர்லாம் கேப்டனா போட்டாங்க. எய்தர் இட் இஸ் வெங்கடேஷ் ஐயர் ஆர் ரிங்கு சிங், ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய இது புது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா தான் இருக்கும் அந்த கேப்டன்சில. ஏன்னா வெங்கிலாம் வந்து கேப்டன்சி பார்த்தது இல்லை. அதே மாதிரி ரிங்கு சிங் ஏதோ எப்படி சொல்ல சம்மவ் வி கேன் மேனேஜ். ஏன்னா அவருமே வந்து ஒரு ஐபிஎல்ல ஒரு எப்படி சொல்றது சீனியர் பிளேயர் மாதிரி தான் ஆயிட்டாரு. ஆனா அவருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவருமே கல்கட்டா செட்டப்ல ஸ்டார்டிங்ல இருந்து இருந்திருக்காது. பட் நம்மளுக்கு எப்போ அவரை தெரிய வரும் அப்படின்னா, நம்ம அதான் அவர் அந்த 5 6 அடிச்ச மேட்ச் வின் பண்ணுவோம்னா, ஸோ நம்மளுக்கு அதாவது நல்லா கிரிக்கெட் பாக்குற ஃபேன்ஸை தவிர்த்து அந்த ஐபிஎல் மட்டும் பாக்குறாங்களே, அப்பதான் வந்து ரிங்கு சிங்க்கு தெரியும் ரிங்கு சிங்னா யாருன்னு அப்போ அவங்களுக்கு தெரியும். பட் ரிங்கு சிங் அதுக்கு முன்னாடி இருந்துமே ஆடிட்டு தான் இருந்தாரு அவங்களுக்கு. ஸோ அவர் வந்து ஐபிஎல் ஏதோ நான் என்ன எக்ஸெப்ட் பண்றேன் அப்படின்னா, வெங்கடேஷ் ஐயருக்கு கொடுக்கறத விட ரிங்கு சிங்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி வெங்கடேஷ் ஐயர் ஹஸ் வென்ட் ஃபார் டேங்க் அமௌண்ட். அவருக்கு 23 crores, அதுவும் மெகா ஆக்ஷன்ல 23 crores. நம்ம இதே பார்த்திருக்கோம். இஷான் கிஷனுக்கு எவ்வளவு சேஸ் பண்ணி எடுத்தாங்க. பட் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இத்தனைக்கும் ரோஹித் சர்மா அவருடைய ஃபேவரட் டீம் மும்பை இந்தியன்ஸ், அங்கேயே அவரால் பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வர முடியல. அந்த ஒரு பிரைஸ் டேக் போன அப்புறம் ஸோ வெங்கடேஷர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு, அவரை வந்து நீ பேட்டிங் மட்டும் விட்டுட்டு நீ பேட்டிங் ஃபுல்லா அடிச்சுக்கோப்பா அப்படின்றது சொல்லிட்டு ரிங்கு சிங் கையில கேப்டன்சி கொடுத்து இங்க இருந்து அவங்களுடைய ஃபியூச்சருக்கு டீமை ரன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் வந்து என்னோட 11 நான் சொல்லிடுறேன். சேம் தான் நீங்க சொன்ன 11 தான் நானும் சொல்லுவேன். சுனில் நரேன், குவிண்டன் டிகாக், அனிகேஷ் ரகுவன்ஷி, வெங்கடேஷ் ஐயர். நம்ம எவ்வளோ வந்து இந்த லைனப்ல வெங்கிய டாப் ஆர்டர்ல புஷ் பண்றோமோ ஸோ அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அன்கிஷ் ரகுவன்ஷி கூட நான் வந்து லாஸ்ட் சீசன் நம்ம பார்த்த வரைக்கும் என்னுடைய அப்சர்வேஷன்ல இருந்து என்ன தோணுதுன்னா, அவர் எங்க இறக்கி விட்டாலும் அவரால் அடிக்க முடியுது. இப்போ நம்பர் 3 வந்தாருன்னா அவர் சூப்பர்வா அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணி ஆடுறாரு. எந்த இடத்துல ஆக்சிலேட் பண்ணுமோ அந்த இடத்துல ஆக்சிலேட் பண்ணிடுறாரு. பட் வெங்கடேஷ் ஐயரால அந்த ஸ்டார்டிங்ல வந்து இப்போ நம்ம சஞ்சு சாம்சன் சொன்னதுதான் கரெக்ட். அவர் அந்த டாப் 3 எய்தர் ஒன் டவுன் ஓப்பனிங்ல வருவாரு, இல்ல நம்பர் 3 வருவாரு வெங்கி. ஸோ அப்போ வரும்போதெல்லாம் அவருடைய அந்த ஸ்டாட்ஸ் பாத்தீங்கன்னா செம்மையா இருந்திருக்கு. கேகேஆர்ல அவர் ஓப்பனிங்ல தான் ஸ்டார்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு வெங்கடேஷ் ஐயர் கேகேஆருக்கு. அவரு உள்ள வந்தது ஓப்பனிங்க அந்த துபாயில நடக்கிற ஐபிஎல் நினைக்கிறேன் தெரிஞ்சு. அப்பத்துல இருந்து தான் வந்து செம்மையா ஆடினாரு. அங்கேயும் ஓப்பனிங் நம்பர் 3 ஆடிட்டு இருந்தாரு. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வெங்கடேஷ் ஐயர் வந்து டாப்பர்ல புஷ் பண்றோமோ அந்த அளவு அவர்கிட்ட இருந்து நம்ம அவுட்புட் எதிர்பார்க்கலாம். ஸோ அவர் வந்து நான் அதனாலதான் வெங்கியை நம்பர் 3 வச்சிருக்கேன். அன்கிஷ் ரகுவன்ஷி
ரிங்கு சிங் எனக்கு என்னவோ எப்படி சொல்றது, இந்த டீமை காப்பாத்தணும் ஒரே ஆள்லாம் எனக்கு தெரிஞ்சு ரிங்கு சிங் தான் அப்படின்றது எனக்கு தோணுது இந்த பேட்டிங். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, அட் த டாப் சுனில் நரேன் ஹிட் ஆர் மிஸ் தான். பட்டுச்சுன்னா சஞ்சு சாம்சன் சொன்ன மாதிரி மேட்சை மாத்திட்டு போயிடுவாரு. குவிண்டன் டிகாக் அவரால் அவர்கிட்ட இருந்து ஒரு எப்படி சொல்றது செட்டில் ஆயிட்டாரு அப்படின்னா ஒரு 60 to 70 ரன்ஸ் கன்ஃபார்ம் எதிர்பார்த்துலாம் குவிண்டன் டிகாக் கிட்ட இருந்து. ஸோ குவிண்டன் டிகாக்கை தவிர்த்து வெங்கடேஷ் ஐயரோட ஃபார்ம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவ்வளோ கிடையாது. ரகுவன்ஷி ஒரு எப்படி சொல்றது, ஒரு குட் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது, ஒரு குட் பெர்ஃபார்மன்ஸ். அவர் இனிமே தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் சீசன் நம்மளுக்கு நல்லா ஆடி காமிச்சிட்டாரு. பட் போக போக அவர் எப்படி ஆட போறாரு அந்த ஒரு பேட்டிங் ஆர்டர்ல இப்போ பாத்தீங்கன்னா போன சீசன் ஸ்ரேயஸ் ஐயர்லாம் இருந்தாரு. ஸோ அவருக்கு அவ்வளவு ப்ரெஷர் கிடையாது. ரகுவன்ஷி அவரோட கேமை வந்து கிளியரா காமிச்சாரு. பட் இந்த வாட்டி அப்படி இருக்குமா அப்படின்றது தெரியல. அங்கேஷ் ரகுவன்ஷியும் ஆடணும், உங்களுக்கு ரிங்கு சிங்குமே ஆடணும். ரிங்கு சிங் மேலதான் எனக்கு என்னவோ அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க போதோ அப்படின்றது எனக்கு தோணுது. ஃபாலோட் பை ஆண்ட்ரே ரசல். பேசிட்டோம், ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க அவர்கிட்ட எல்லா பொட்டன்ஷியலுமே இருக்கு. பட் அவரால் அந்த ஃபார்ம் அண்ட் அகைன் ஃபர்ஸ்ட் மெயின் ஃபார்ம், ரெண்டாவது வச்சுக்கோங்க அவருடைய ஃபிட்னஸ். போன சீசன் கூட எனக்கு தெரிஞ்சு ஃபிட்னஸ் அவருக்கு பிரச்சனையா தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஆம்ஸ்ட்ரிங்லாம் அப்போ பிரச்சனையா தான் இருந்துச்சு. ஸோ அவருடைய ஃபிட்னஸ் அவர் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண போறாரு. அகைன் அவர் குளோபல் லீக்ஸ்னா கூட ஆடுறது இல்லை இப்போ. ஏன்னா அங்க ஃபிட்னஸ், அவரோட ஃபிட்னஸ் அந்த நிலைமையில இருக்கு. ஸோ ஆண்ட்ரே ரசில் அவர் எப்படி ஸ்டெப் அப் பண்ணி வர போறாரு அந்த ஃபிட்னஸை பார்த்துட்டு தெரியல. அகைன் வருண் சக்கரவர்த்தி. நான் என்ன சொல்றேன்னா, வருண் சக்கரவர்த்தி எனிடே இஸ் மிஸ்ட்ரி பவுலர் தான். பட் வந்து ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் எந்த டீம்ஸுமே சரி, ஒரு பவுலர் வந்து ஒரு சீசன் 2 சீசன் பயங்கரமா போட்டுட்டான் அப்படின்னா அப்படியே விட்டுற மாட்டாங்க. அவனுக்குன்னு தனியா உட்காந்து அனாலிசிஸ் பண்ணி அவனை எப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பியூர் பிளான்ஸோட வருவாங்க உள்ள. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம், நம்ம ரஜத் பட்டிதார் சொன்ன மாதிரி தான். சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல என்னதான் விக்கெட் எடுத்தாலுமே அவருடைய அந்த எக்கனாமிக்கா முன்னாடிலாம் டைட்டா போடுவாரு. அந்த மாதிரி போடல, கொஞ்சம் ரன்ஸ் போச்சு. ஸோ அதையுமே நம்ம பார்க்கணும் இந்த வாட்டி. வருண் சக்கரவர்த்தி ஸ்மின் செகண்ட். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, கல்கட்டாக்கு ரிங்கு சிங், அந்த செகண்டரி திங் ஸ்பின் ட்வின்ஸ் சுனில் நரேன் வருண் சக்கரவர்த்தி, இவங்க ரெண்டு பேர் வந்து அதிகமா எப்படி சொல்றது, அவங்களுடைய ரோல் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். சுனில் நரேன் அட் டாப், அவர் பேட்டிங்லயும் ஆடணும். அண்ட் அகைன் இந்த சீசன், போன சீசன் அவ்வளவு விக்கெட்ஸ் எடுக்கல, பட் இந்த சீசன் அவருமே விக்கெட்ஸ் எடுக்கணும். அஷித் ராணா ரீடைன் பண்ணாங்க, அவருமே நல்ல பவுலர். அவரை பத்தி நம்ம பேசல. ரீசெண்டா ஆஸ்திரேலியன் சீரீஸ் நம்ம போயிட்டு இருக்கு, அதுலயுமே நல்லா தான் போட்டுட்டு இருக்காரு. அண்ட் அகைன் வைபவ் வராரா, இந்த ரெண்டு பேருமே தான் அவங்களுடைய ஃபேஸ் டுவோ, அஷித் ராணா அண்ட் வைபவ் வராரா. ஸோ ரமன்தீப் சிங் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட்ல நான் வச்சிருக்கேன் ரமன்தீப் சிங். இஸ் ஆல்சோ அண்ட் பேட்டிங் ஆல்ரவுண்டர். அவருமே ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய பிளேயர். பட் அவருமே போக போக எப்படி ப்ராக்ரஸ் ஆக போறாரு அப்படின்றத பாக்குறோம். லாஸ்ட் வந்து உம்ரான் மாலிக். நான் இங்க வந்து 3 ஃபாரினர் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா உம்ரான் மாலிக் பத்தி நான் ஒன்னு சொன்ன விஷயம் மறந்துட்டேன். அவர்கிட்ட நல்ல ஃபேஸ் இருக்கு. ஆனா அந்த ஃபேஸை வச்சு அவரு, அதுவும் இடன் கார்டன்ஸ் மாதிரி பிச்சில் அவர் எந்த அளவுக்கு சர்வை பண்ண போறாருன்றது எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இடன் கார்டன்ஸ்லாம் வந்து லைட்டா எட்ஜ் வாங்கினாலே பின்னாடி 6 போயிடும். அதுவும் அவரோட ஃபேஸுக்குலாம் ஏடாவிடமா போட்டாரு, எதனா சும்மா தட்டி விட்டானாலே ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூவா இருக்கும் இடன் கார்டன். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்கோரே அடிக்க முடியாம ஒரு ஸ்லோ பிச்சா மாத்திடுவாங்க. ரெண்டுத்துக்கு தான் வந்து ஆப்ஷன் இருக்கும் அங்க இடன் கார்டன்ஸ்ல. மோஸ்ட்லி ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூவா கொடுப்பாங்க. ஸோ உம்ரான் மாலிக் வேற ஆப்ஷன் இல்ல, உம்ரான் மாலிக் தான் சொல்லி ஆகணும். ஆண்ட்ரிக் நாக்கியா போறது எனக்கு எந்த அளவுக்கு எனக்கு வந்து நோக்கி ஆடுங்க. உங்க தைரியம் இருந்தா நீங்க நோக்கி ஆடுங்க, இல்ல நீங்க உம்ரான் மாலிக் ஆடுங்க. அதான் நான் உம்ரான் மாலிக் தான்ப்பா 11ல சொன்னேன். நான் உம்ரான் மாலிக் தான் 11ல சொன்னேன். நானுமே மொயின் அலி தான் இம்பாக்ட்ல வச்சுப்பேன். மொயின் அலி, ஏன்னா அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு ஸ்பின்னும் போடுவாரு, அவரால் போட முடியும். இஸ் ஆல்சோ எப்படி சொல்றது, குளோபல் லீக்ஸ் எல்லா லீக்ஸும் ஆடிட்டு இருக்காரு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த டீம்ல மொயின் அலி இருக்காரு T20s. அவரால் வந்து நம்ம அத்தி டாப் நம்பர் 3 ஆட முடியும். நம்ம சிஎஸ்கேலே பார்த்துருக்கோம், எங்க வேணா அவர் இவ்வளவு ஃப்ளோட்டரா யூஸ் பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மொயின் அலிக்கு ஒரு கிளியர் கட் ரோல் கொடுத்துட்டு அவரை வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் யூ வில் பெர்ஃபார்ம். நம்ம அதை பார்த்துருக்கோம் சிஎஸ்கேல. அந்த ரோல் அவங்க கொடுப்பாங்களா அதுன்றதே டவுட்டா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவர் பிளேயிங் லெவல்ல இருப்பாரா அப்படின்றது டவுட்டா தான் இருக்கு. ஆண்ட்ரிக் நாக்கி ஆடிட்டாங்க அப்படின்னாமே ரொம்ப கஷ்டம் தான். இந்த பவுலிங் லைனப் வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு அஷித் ராணா வைபவ் வராரா அவங்களுடைய 8 ஓவர்ல நிறுத்தினாலுமே கூட எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, அவங்கள பேட்டிங் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த பேட்டிங்கை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு
அவங்க ஒரு 200 கூட சேஸ் பண்ற அளவுக்கு ஒரு 11 வச்சுக்கலாம் அப்படின்றது நான் சொல்லுவேன். பிச்சும் அந்த மாதிரி அவங்க அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு போலாம். என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். நான் ரேட்டிங்ஸ்க்கு போயிடுறேன். என்னோட ரேட்டிங்ஸ் வந்து டீம் பேலன்ஸ் நான் வந்து 22 கொடுப்பேன். நான் அவுட் ஆஃப் 30 டீம் பேலன்ஸ் 22 கொடுப்பேன். ஏன் அப்படின்னா அதே தான் நான் இப்போ சொன்ன ரீசன்ஸ் எல்லாமே, ஃபிட்னஸ், ஃபார்ம் கன்சன்ஸ் எல்லாமே சேர்த்து நான் வந்து 22. அண்ட் அகைன் மேட்ச் வின்னர்ஸ் 25. இதுல ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் வந்து அதிகமா பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா நம்ம சஞ்சு சாம்சன் சொன்ன மாதிரி தான், சுனில் நரேன் அட் டாப், வருண் சக்கரவர்த்தி, ஆண்ட்ரே ரசலால பண்ண முடியாததுன்னு ஒண்ணுமே கிடையாது. பட் அவர் பண்ணுவாரா அப்படின்றது டவுட்டு. ஸோ ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, வெங்கடேஷ் ஐயர் எனக்கு தெரிஞ்சு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணா தெரியல. ஸோ அதனால நான் சேர்க்கல. இந்த 4 பேர் மேட்ச் வின்னர்ஸ். ஸோ 25க்கு நான் வந்து இவங்களுக்கு 21 கொடுப்பேன். சரி 20 வச்சுக்கோங்க. மேட்ச் வின்னர்ஸ்க்கு 20, டீம் பேலன்ஸ் 22, மேட்ச் வின்னர்ஸ் 20. ஸ்குவாட் டெப்த் ரொம்ப எப்படி சொல்றது, 20க்கு 10 பாயிண்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்குவாடுன்னு சொன்னா அதுக்கு ஸ்குவாடுக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு 11 தாண்டி ஒரு பேக்கப்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்னு இருக்கணும். பட் அது இங்க இருக்கான்றதே எனக்கு தெரியல. என்னென்னோ பண்ணி வச்சிருக்காங்க. ஆண்ட்ரிக் நாக்கியா வந்து அவரே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், அவரு ரஜத் பட்டிதார் சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் வாங்கி வச்சிருக்காங்க. ஆண்ட்ரிக் நாக்கியாவே அவங்க எப்படி ஆட போறாங்கன்றது தெரியல. ஸோ ஸ்குவாட் டெப்த் 10. இப்போ இன்கேஸ் அவங்களுக்கு எதுவுமே ஏதாச்சும் சரியா போலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. பேட்டிங்லயுமே எதுவுமே நூத்த முடியாது. அஜிங்கியா ரஹானே எப்படி வந்து ஃபிட்டிங், அவர் வந்து என்ன சீனியர் பிளேயர் தான், அவர் எல்லாமே ஓகே தான். பட் இப்போ போயிட்டு இருக்க இந்த ஐபிஎல் இந்த ட்ரெண்டு, இந்த 11ல அவர் எங்க எடுத்துன்னு போய் ஃபிட் பண்ணுவாங்க சொல்லுவாங்க அப்படின்னு தெரியல. மனிஷ் பாண்டே பத்தி நம்மளுக்கு தெரியும். இந்த 2 பேர் தான் பேட்டிங்ல எங்க பிரச்சனை அப்படின்னாலும் இந்த 2 பேர் தான். எதர் நீங்க ஃபாரின்ல தெரிஞ்சு அவங்க மாத்துற அவசியம் வராது. ஏன்னா குவிண்டன் டிகாக மாத்த முடியாது, அவர் ஆடிடுவாரு. ரஹ்மான் அல்ல குர்பாஸ் இருக்காரு, ரோமன் பாவல். இப்ப ஆண்ட்ரே ரசலுக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா தான் ரோமன் பாவல் உள்ள வருவாரு. ஸோ இதை தவிர்த்து அவங்க கிட்ட நம்ம பேக்கப்னு நம்ம யோசிக்க கூட முடியாது. பவுலிங்லலாம் ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சு, இன்கேஸ் அவங்களுக்கு அஷித் ராணா இன்ஜுரி, வைபவ் வராதுன்னா ஒரு மேட்ச் ஹாம்ஸ்ட்ரிங்னாலே அவ்வளவுதான் முடிஞ்சு. அவங்களுக்கு பேக்கப்ல யாருமே கிடையாது, சுத்தமா பேக்கப்பே இல்ல. ஸோ ரொம்ப மோசமா இருக்கு. ஸ்குவாட் டெப்த் வந்து நான் 8 தான் கொடுப்பேன் இதுக்கு. சாரி 10 கொடுப்பேன். 20க்கு வந்து 10 கொடுப்பேன். 20க்கு 10 பாயிண்ட்ஸ் கொடுப்பேன் டெப்த்துக்கு, ஸ்குவாட் டெப்த். லீடர்ஷிப் அண்ட் ஸ்ட்ராட்டஜி நான் ஃபர்ஸ்டே அதுதான் மென்ஷன் பண்ணேன். அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, நான் அது ஃபர்ஸ்டே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ 15க்கு 8 பாயிண்ட்ஸ் லீடர்ஷிப் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு. என்னதான் வந்து பெரிய கோச்சா இருந்தாலும், டொமஸ்டிக்ல ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்க கோச்சா இருந்தாலுமே அவர்கிட்ட நீட் தட் ரிசோர்சஸ்ல அந்த அவுட்புட் கொண்டு வரதுக்கு அவங்க கிட்ட இந்த ரிசோர்சஸ் இருக்கணும். அவர்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு ஒன்னு எப்படி சொல்றது, ஒரு தட்டுல லெக் பீஸ் இல்லாத ஒரு சிக்கன் பிரியாணியை குத்துட்டு சாப்பிடுன்னா அவர் எப்படி சாப்பிடுவாரு? அந்த மாதிரிதான். ஒரு பிளேயருமே இல்ல. நீ வந்து ஆனா வந்து எனக்கு மேட்ச் வின் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அவர் என்ன பார்க்கலாம், அவரால் முடிஞ்சதை பண்ணுவாரு. ஸோ லீடர்ஷிப்க்கு வந்து 8 பாயிண்ட்ஸ். அண்ட் அகைன் ஃபார்ம் அண்ட் ஃபிட்னஸ் வரப்ப நான் ஆண்ட்ரே ரசல் ஃபர்ஸ்ட் இன்ஜுரி அவரே பார்த்துருக்கோம். அது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியும். அங்க இன்ஜுரி யாருக்கு ஆகும் அப்படின்னா ஆண்ட்ரே ரசலுக்கு ஆகும். அண்ட் அகைன் நம்ம வந்து உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், சுனில் நரேன் கூட எப்படி சொல்றது, அவருக்கு அந்த ஆங்கிள் அப்படின்னு அவருக்குமே ஹாம்ஸ்ட்ரிங்லாம் இருந்திருக்கு. நம்ம நிறைய பார்த்திருக்கோம். போன சீசனே வந்து ஸ்லோவா வந்து போலிங் போடுவாரு, காலை பிடிச்சிப்பாரு, அவருமே எடுப்பாரு. அந்த மேட்ச் நடக்கும் போதே அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பிசியோ வந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து சுனில் நரேனுமே இன்ஜுரி தான். ஸோ அதெல்லாம் வச்சு நான் வந்து 10க்கு 6 கொடுக்குறேன். ஏன்னா நான் ஏன் 6 கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபார்ம் அண்ட் ஃபிட்னஸ்க்கு நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ரே ரசல் வெளியே போயிட்டாருன்னு வைங்களேன், அவருக்கு உள்ள வந்து அந்த காம்பன்சேட் பண்றதுக்கு ஆளே கிடையாது. ஸோ ஏன் நான் அவ்வளவு ஆஷ் கால் எடுக்கிறேன்னா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேக்கப் யாருன்னா வச்சிருந்தீங்கன்னா கூட நான் ஒரு 8ஓ இல்ல ஒரு அந்த மாதிரி 8 பாயிண்ட்ஸ் அப்படி எதனா கொடுத்துப்பேன். 7, 8 எனக்கு 6 கூட அதிகம் தான் எனக்கு தோணுது. பட் 6 பாயிண்ட்ஸ் ஓகே, ரொம்ப ஆஷா போவேனா. டீம் பேலன்ஸ் 22, மேட்ச் வின்னர்ஸ் 20, ஸ்குவாட் டெப்த் 10 அண்ட் லீடர்ஷிப்புக்கு 8, ஃபிட்னஸ் 6, 20, 40, 50, 58, 60, 64, 66 வருதா? 66 வருது. அவுட் ஆஃப் 100 66 கொடுப்பேன் நானு. ஓவராலா நம்ம டீம் ரேட்டிங்
ஸோ நம்ம அலசி அங்க அவ்வளவுதான் நம்மளால பேச முடியும். இருக்கு அலசி ஆராய்ஞ்சிட்டோம் ஸ்குவாடை மொத்தமாவே. வேற எதுவுமே பேசுறதுக்குமே அங்க பிளேயர்ஸ் இருந்தா தானே பேச முடியும், பிளேயர்ஸும் இல்லை. ஸோ எங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் தாட்ஸ்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம். ஃபைனல் தாட்ஸ் எதனா ஆட் பண்ணா ஆட் பண்ணுங்க. ரஜித் படிதான், சஞ்சு சாம்சன். நீங்க வந்து இதுவை பத்தி சொல்லியிருந்தீங்க, ஹை ஸ்கோரிங் வென்யூஸ் அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. போன வருஷம் ஹை ஸ்கோரிங் வென்யூஸ் வந்து சின்னசாமி கிடையாது. மும்பை கேகேஆர் வந்து ஹை ஸ்கோரிங் வென்யூவா லாஸ்ட் சீசன் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் வந்து கேகேஆர்ல 199 கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ்ல. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 210 கொடுத்துட்டாங்கன்னா, சாரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 190 180ல ஆல் அவுட் ஆயிட்டாங்கன்னா இவங்களால திருப்பி இன் ரிப்ளை அதை டிஃபெண்ட் பண்ண முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் என்னதுன்னு அப்படின்னு பார்த்தோம்னா 210 தான் வின்னிங் ஸ்கோர் உங்களுக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி அதாவது 199 கூட சேஸ் பண்ணிடுறாங்க, 200 கூட ஈஸியாக சேஸ் பண்ணிடுறாங்க அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரும் வின்னிங் ஸ்கோரும் டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் 210 அடிச்சாலுமே வாட் ஆர் த அம்யூனிஷன்ஸ் யூ ஹேவ் இன் யுவர் பவுலிங்? எப்படி ஒரு மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான பேட்டிங் சைடியோ இல்ல ஆர்சிபி மாதிரி ஒரு செம்ம ஹெவியான பேட்டிங் சைடியோ 2 பேருக்கு பட்டாலே 200 சேஸ்ட் அப்படின்ற கணக்குல இருக்கிற ஒரு டீமை நீங்க எப்படி ஸ்டாப் பண்ண போறீங்க? நான் இது வரைக்கும் பார்த்த டீம் வச்சுதான் சொல்றேன். இதுக்கு மேலேயும் இருக்காங்க டீம்ஸ் சேஸ் பண்றதுக்கு, அதுவும் நம்ம பார்க்கணும். ஆர்ஆர் மாதிரி ஒரு டீம்ஸ் இருக்காங்க, எஸ்ஆர்ஹெச் மாதிரி ஒரு டீம்ஸ் இருக்காங்க, அதெல்லாமும் நம்ம பார்க்கலாம் பின்னாடி. பட் இது வரைக்கும் பார்த்து வச்சு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி டீம்ஸ், ஹெவி பேட்டிங் டீம்ஸ் சேஸ் பண்றதுக்கான எல்லா சான்சஸுமே இங்க வச்சிருக்காங்க. பிகாஸ் உம்ரான் மாலிக் இது வரைக்கும் ட்ரபிள் பண்ண பேட்ஸ்மேன் அப்படின்னா நிதிஷ் ராணா தான். நிதிஷ் ராணா வந்து என்ன சொல்றது, அவருமே வந்து அது ஒரு டைம்ல வந்து நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாரு திருப்பி. இன் ரிப்ளை அடுத்த வருஷம் வந்து நிதிஷ் ராணா உம்ரான் மாலிக் அடிச்சாரு அடுத்த வருஷம் வந்து. ஸோ அது பெரிய மேட்டர் கிடையாது. ஹர்ஷித் ராணா இஸ் அ சப்போர்ட் பவுலர். லாஸ்ட் சீசன் உங்களுக்கு ஸ்டார்க் இருந்தாரு. ஸ்டார்க் நல்லா போடுறாரோ இல்லையோ, இவர் ரோல்ல ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு. நீ சப்போர்ட் பவுலர் ஸ்டார்க் விக்கெட் எடுக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணுமே தவிர நீ டைரக்டா ஸ்டெப் இன் பண்ணி விக்கெட் எடுக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. அவ்வளவு இதுவா போடாத, எக்கனாமிக்கலா போட்டுக்கோ. இஃப் விக்கெட்ஸ் ஃபால் நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி ஒரு லெவல தான் இருந்தாங்க. வைபவ் அரோரா ஒரு நியூ பால் ஸ்ட்ரைக் பவுலர். பட் என்ன சொல்றது, அந்த பயமுறுத்த முடியுமா? ஒரு புவனேஸ்வர் பண்றது, தீபக் சகர் பண்றது, ட்ரெண்ட் போல்ட் பண்றது, இந்த மாதிரி நியூ பால்ல போட்டு பயமுறுத்த முடியுமா அப்படின்னு தெரியல. நம்ம சக்கரவர்த்தி, சுனில் நரேன் யாராவது இப்ப இந்த 3 பேரை பார்க்கும்போது யாராவது ஒருத்தரை நம்ம ஸ்பாட் பண்ணி அடிச்சாலே போதும், நம்ம 210 சேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற நம்ம தான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி ஃபார் கேகேஆர் அப்படின்னு தான். ஓகே, சஞ்சு சாம்சன் எனக்கு ஃபைனல் எனக்கு வந்து டீம் பேலன்ஸ் பத்தி நம்ம பேசும்போது நான் முக்கியமான ஒரு விஷயம் மறந்துட்டேன். என்னடான்னா சந்திரகாந்த் பண்டித் இப்போ கோச்சு, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச்ல சுனில் நரேன் ரன் அடிக்காம மேட்சும் தோத்துட்டாங்கன்னா சுனில் நரேனை ஃப்ளோட்டரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதுங்களா? பெரிய ப்ளோ அது, சரிங்களா? ஏன்னா இப்ப சுனில் நரேன் ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் அடிக்கலனாலே அவர் ஃபார்ம்ல இல்ல, எனக்கு கம்பீர் இல்ல, நான் அடிக்க மாட்டேன்னு சொல்றாருன்னு அர்த்தம், சரிங்களா? நீங்க அது புரியாம சீரீஸ் ஃபுல்லா ஆட வச்சுட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட், அவர் ஆடுறதே வேஸ்ட், சரியா? அப்படி நீங்க அவர் மாத்துறீங்கன்னா நம்பர் 7 6 கொடுத்து அப்படியே நிப்பாட்டணும். நீங்க அவர் ஃப்ளோட்டர் மாதிரி நம்பர் 4 திடீர்னு அனுப்புறது, திடீர்னு நம்பர் 6 அனுப்புறது அப்படி அனுப்பிச்சீங்கன்னா சொல்லுங்க. இல்ல நீங்க முடிச்சுங்க, நான் கடைசியாக பேசிக்கிறேன். ஓகே நீங்க முடிச்சுங்க. நீங்க அனுப்பிச்சீங்கன்னா வேலைக்கே ஆகாது. ஏன்னா இப்ப நீங்க அவர் ஃபுல்லா ஆட போறாரு அப்படின்னு சொன்னா, ஏன்னா நீங்க ஒரு பிளேயர் ஃபுல்லா ஆட போறீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நீங்க ஆட வைப்பீங்க. அதுக்கப்புறமா இதுக்கு மேல வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு மாட்டீங்க. சுனில் மாதிரி பிளேயர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 4 மேட்ச் ஆடுவாங்க, சரிங்களா? டீமும் தோக்குது, நீங்களும் அடிக்க மாட்டீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கீழே அடிக்கீங்கன்னா மோனியில் 11ல அடிக்கலாம், மொயின்ல 11ல ஆடி அவர் ஓப்பனிங் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அது ஒரு சின்ன ப்ளோ உங்களுக்கு. ஏன்னா மொயின்ல அடிக்கிறாரு, பட் உங்களுக்கு நிறைய கிட்ட இந்த ரன்ஸ் வரல. இப்ப வரும் அவர் போரிங் மட்டும்தான். அதுக்கடுத்து ரசல். எனக்கு எப்படின்னு தெரியல, ஒரு பிளேயர் வருஷம் ரன் அடிக்காம பில்டப் மட்டும் வச்சுட்டே இருக்கிற ஒரு பிளேயர் ரசல் மட்டும்தான். எப்படி ஒரு பிளேயர் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. இப்ப மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு போயிருக்காரு. இந்த வருஷம் தான் ஓரளவு கம்மி ரேட்டுக்கே போயிருக்காரு, சரிங்களா? போன வருஷம் இருக்க ஒரு நல்ல ரேட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. ஏன்னா அவரும் ஒரு காலத்துல ரன்னே அடிக்க மாட்டாரு, பட் அவருக்கு வருஷம் அவருக்கு அவ்வளவு காசு கொடுத்து வாங்குவாங்க. இவரும் அப்படிதான். ரசல் எப்படின்னா ரிட்டைன் பண்ணிடுறாங்க, ஆனா அவரும் வருஷம் அவரோட பொட்டன்ஷியல் ஆடுறாரு. 2019 அவரோட பிரைம் ஃபார்ம், அதுவும் அவர் வெஸ்ட் இண்டீஸ் கூட இந்த அளவுக்கு அடிக்கல, வெறும் அந்த கேகேஆருக்கு மட்டும்தான் அந்த அடி அடிச்சாரு, புரியுதுங்களா? அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு மேட்ச் அடிப்பாரு, அவள் தான் ரசல் வந்துட்டாரு, அவள் தான் அதோட எந்த மேட்ச் அடிக்க மாட்டாரு. அதுக்கு அடுத்த வருஷம் ஏதாவது ஒரு மேட்ச் முக்கட்டையும் கூட அடிச்சிருவாரு, அவள் தான் ரசல் வந்துட்டாரு. எப்ப சிராஜ் வந்து இந்த 19th ஓவர்ல போயிட்டு மேடின் விக்கெட் எடுத்தாரோ, இவரை ஒரு ரன்னும் இல்ல மேடின் விக்கெட் எடுத்தாரு நீங்க ரசலை, புரியுதுங்களா?
அப்பவே எனக்கு தெரிஞ்சு ரசல் அதுக்கு மேல எந்த அளவுக்கு இவரோட ஃபார்ம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு காலத்துல சிராஜ் அடிக்காத ரசலா பால் போட்டாலே இவரு சிராஜா பயந்து பீமர் போடுவாரு. அதையும் தூக்கி சிக்ஸ் அடிப்பாரு சின்ன சாமிலையோ அல்லது ஈடன் கார்டன்ஸ்லயோ. அந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம் எதுக்கு? ஏன்னா ஒரே ஒரு தடவை கூட ஒரு கேம் எடுக்கல, நாங்க ரசலை விடுறோம், நாங்க வேற எல்லாம் கொஞ்சம் பொறுமையா பார்த்துட்டு வர வாங்குறோம், இல்ல வேற ஏதாவது பிளேயர் பாக்குறோம்னு கூட அவங்க போல. ரசலை கண்மூடிய ரொம்ப பிளைண்டா ரொம்ப நம்புறாங்க, அதை காப்பாத்துறா இல்லையான்னு தெரியல. சோ இது ரெண்டு ஒரு பெரிய இதுவா இருக்கும் அவங்களுக்கு. இல்ல நீங்க சொன்ன பாயிண்ட்ல இருந்தே நான் வரேன். நான் இப்படி ஒரு வேணா சொல்றேன், இது வேணா எப்படி வருதுன்னு செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம வந்து மொயின் அலி, ரோமன் பவல் அந்த மாதிரி பாக்கிறதுக்கு பதிலா நீங்க டைரக்டா குர்பாஸையும் டிகாக்கி ஓபன் பண்ணிட்டு அதேதான் மீதி இருக்கிற ஆர்டர்லாம் வரும். நீங்க பின்னாடி வந்து சுனில் நரேன் ஆடிடுங்க, நம்பர் 7 நம்பர் 8ல சுனில் நரேன் ஆடிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஓப்பனிங் ஒரு ஸ்டார்ட்டுமே ஹெவியா கிடைக்கும். உங்களுக்கு குவிண்டன் டிகாக் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரும் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் 2-3 கேம்ஸ்ல உங்களால காம்பினேஷன் கரெக்டா வரலன்னா இப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்ற. கரெக்ட். எனக்கு என்ன வருண் சக்கரவர்த்தி பவுலிங் எனக்கு கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. ஏன்னா அவர் எப்பவுமே ஒரு வருஷம் நல்லா போடுறாரு, 2 வருஷம் நல்லா போட மாட்டேங்கிறாரு, அப்புறம் அடுத்த வருஷம் நல்லா போடுவார். சரிங்களா, நீங்க மோனியில் ஆட் பண்ணினா ஒரு பவுலிங் நல்லா இருக்கும். ரீசன்ட் ஃபார்ம் ஒரு நல்லா இல்ல வருண் சக்கரவர்த்திக்கு. அதை கண்டினியூ பண்ணாருன்னா காலி. ஹென்ரிக் கிளாசன் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இவரை சக்கரவர்த்தியை. ஃபர்ஸ்ட் அவர் அடிக்க அவுட் ஆவாரு, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. புரியுதுங்களா? ஹென்ரிக் கிளாசன் மாதிரி ஒரு பால், ஏன்னா அவர் ரீட் பண்றாங்க லைட்டா. பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்கு, அதனால அவர் பண்ணலாம். ஸோ மொயினலி ஒரு எக்ஸ்ட்ரா பொசிஷன் கொடுத்து நான் அவரை பவுலிங்க்கு இது பண்ண வைக்கிறேன். ஏன்னா நான் வந்து அந்த 5 இது பார்க்கல, 5 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்களா நான் பார்க்கல. கோ ஃபார் இட் தான் நான் சொல்வேன். ஏன்னா குர்பாஸ் ஆடலாம், குர்பாஸ் நல்ல பிளேயர் தான். பட் என்னடான்னா மோயினி எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் தராரு ஸ்பின் டிபார்ட்மெண்ட். ஏன்னா வேற ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டே இல்லை, உங்க மயங்க் மார்க்கெட் தான் இருக்காரு. ஸோ மொயின் அலி மாதிரி ஒரு பிளேயர் எடுத்து வச்சிருக்காங்க அவங்க, நல்லாவும் போடுறாரு. அதனால அந்த மொயின் அலி வெளில வேற ஏதாவது பிளேயர் இருந்தாங்கன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன். சரி மொயின் அலி எடுத்து வச்சிருக்காங்க, நீங்க ஆடுங்க, ஏதாவது அக்ரெஷன் ஆப்ஷன் தராரு, அதனால நான் சொல்றேன். பட் அந்த லெவனும் பிரச்சனை இல்லை. குர்பாஸும் சக்கரவர்த்தி நல்லா போட்டாருன்னா அந்த குர்பாஸ் லெவனும் நல்லா தான் இருக்கும். ஓகே. ஸோ அதேதான் ரஜத் பட்டிதர் சொன்ன கொஸ்டின் தான் ஃபைனலா. அவங்களுக்கு வந்து அவர் கொஸ்டின் இல்லை, அவர் ரைஸ் பண்ண அந்த கமெண்ட் தான். அவங்களால ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, மும்ரான் மாலிக், ஆர் ஆண்ட்ரிக் நாக்கியா, நாங்களா இருந்தா ஆண்ட்ரிக் நாக்கியா ஆட மாட்டோம், மும்ரான் மாலிக் தான், வேற எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஆண்ட்ரிக் நாக்கியா வந்து இன்ஜுரிக்கு அப்புறம் டோட்டலா மாறிட்டாரு. ஸோ இந்த லைனப்பை வச்சுட்டு ஒரு 4 ஓவருக்கு ஒரு 70 ரன்னு, ஒரு 70 ரன் இல்லை 75 ரன் வரும்போது இவங்களால வந்து நிறுத்த முடியுமா? ஒரு 70 ரன் வந்துச்சுன்னா இவங்களால நிறுத்த முடியுமா? 4 ஓவருக்கு 70ன்றேன் பாருங்க, 4 ஓவருக்கு 60 ரன் ஓகே, அதுவுமே சேஸ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த 4 ஓவர்ல இந்த 60 ரன்னை நிறுத்த முடியுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டா, இப்போ நம்ம இதே மும்பைக்கு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், பும்ரா இருக்காரு. ஸோ இப்போ மற்ற டீம்ஸ்க்குலாம் எடுத்தா யாருன்னா ஒரு 10 ரனா ஒரு டீமுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒருத்தவங்க எடுத்து வச்சுப்பாங்க டெத் ஓவருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இவங்க யார் எங்க வந்து போட்டு பவுலிங் என்ன பண்ண போறாங்கன்னே எனக்கு தெரியல. அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, பவுலிங்கை வந்து என்ன இருக்கோ அந்த பவுலிங் அப்படியே வச்சுட்டு பேட்டிங்ல ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் கொடுத்து அவங்களால சேஸ் பண்ண முடியும், அவங்க கொடுக்குற ரன்னை அவங்களால எவ்வளவு கொடுத்தாலும் சேஸ் பண்ண முடியும்ன்ற அளவுக்கு ஒரு பேட்டிங் லைன் நம்ம கொண்டு வந்தாலே ஒழிய, அவங்க அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஈஸியா வந்து எப்படி சொல்றது வின் பண்ணிடலாம். பட் இந்த ஆண்ட்ரிக் நாக்கியா உள்ள எத்தனை வந்துட்டு சொதப்பினாங்கன்னா உண்மையா சொல்ல சத்தியமா பேட்டிங்கும் அடி வாங்கும், பவுலிங்லாம் வந்து ஆண்ட்ரிக் நாக்கியா இருக்க ஃபார்ம்ல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நம்ம ரஜத் பட்டிதார் சொன்ன மாதிரி தான் ஹர்ஷித் ராணாவால ஒரு கண்ட்ரோலா போட முடியும். அந்த கண்ட்ரோலுக்கு பேட்ஸ்மேனா மிஸ் பண்ணி விக்கெட் விட்டாலே ஒழிய அவர் விக்கெட் எடுப்பாரு தவிர, இப்ப பும்ரா மாதிரி அவர் போட்டா விக்கெட் எடுத்துருவாரான்னு கேட்டா எனக்கு டவுட் தான். அவர் கண்ட்ரோலா போடுவாரு, அந்த பீட்டன் அந்த கண்ட்ரோலுக்கு அந்த டாட்டுக்கு விக்கெட் வரும். அண்ட் அகைன் வைபவ் அரோரா இஸ் a நியூ பால் பவுலர். இப்போ இவரை எடுத்துட்டு போயிட்டு நம்ம டெத் ஓவர் இவங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்ற கணக்குல பாத்தீங்கன்னா பும்ராவே வந்து லாஸ்ட் சீசன் 20 விக்கெட்ஸ் தான் பிக் பண்ணாரு. அதுல ஆர்சிபி கூட 5 விக்கெட் பிக் பண்ணிட்டாரு. அப்ப மீதி ஹோல் டோர்னமெண்ட் 13 மேட்ச்ல வந்து 15 விக்கெட் தான் எடுத்திருக்காருன்னா பும்ரா இஸ் நாட் ஆல்சோ த விக்கெட் டேக்கர். அவருமே கண்ட்ரோலா போடுற போலர்ஸ் தான். சோ பும்ராவோட நிலைமையே இப்படி இருக்கும்போது மத்த போலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத செக் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஓகே எக்ஸாக்ட்லி சேம் அதே தான் நீங்க சொன்ன சேம் பாயிண்ட் தான்.
அந்த மாதிரி பவுலர்ஸே வந்து எப்படி சொல்றது பார்த்து ஆடிடுறாங்க. ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான். இப்ப ஐபிஎல் எல்லாம் வந்து பிளேயர்ஸ் வந்து இப்ப டீம் வந்து உட்காந்து ஒரு காலத்துல வந்து அனாலிசிஸ் பண்ணுவாங்க. இவன் செமையா போடுறான் இந்த டீம்ல, இவன் தான் பிஸ்டா பவுலரு, ஸோ இவனுக்கு இப்படி ஆடணும். பட் இப்ப பிளேயர்ஸே வந்து அவங்க ஸ்டெப் அப் பண்ணி இவன் இப்படிதான் போடுறான், இவன்னா நம்ம இப்படியா கன்ஃபார்ம் ஆடணும், இவனை அடிக்கணும்ன்ற அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த விதத்துல டெத் பவுலிங் யோசிச்சா கேகேஆர் சுத்தமா கிடையாது. அந்த வருண் சக்கரவர்த்தி, நான் தான் சொன்னேன், அந்த ஸ்பின் ட்வின் வருண் சக்கரவர்த்தி அந்த சுனில் நரேன், இந்த 2 பேரு தான் மேட்சை மாத்தணும். அஷித் ராணா, வைபவ் ஓரா அண்ட் எய்தர் உம்ரான் மாலிக் ஆர் ஆண்ட்ரிக் நாக்கியா டெத் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆடிடுவாங்க, யாருன்னா ஒருத்தரை பார்த்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவாங்க. அது வந்து நம்ம சஞ்சு சாம்சன் சொன்ன மாதிரி வருண் சக்கரவர்த்தியுமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்லயே ஏன் வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து ஒரு மேட்ச் தான் அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் கிளாஷன். அவங்க வந்து எப்படி சொல்றது, எல்லாருமே ஃபர்ஸ்டா ஆடுறாங்க. அவங்க ஹோம்ல அப்படி ஆடினது எனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகல. பட் கரெக்டா ஆடி இருக்கலாம். அந்த இதுலயுமே ஆண்ட்ரிக் கிளாசன் ஆடிட்டாரு. பட் இங்கன்னு வரும்போது ஒரு எல்லாருமே எப்படி சொல்றது, ஒரு மிக்சடா இருக்கும். ஒரு ஓவர்சீஸ் பிளஸ் ஒரு இந்தியன் பிளேயர்ஸ் எல்லா டீம்லயும் ஒரு பெஸ்ட் 11 ஆடும் போது வருண் சக்கரவர்த்தியுமே ஆடி இருக்காங்க. போன சீசனுமே வந்து இப்ப சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல போட்ட மாதிரிலாம் அவர் போட்டா விக்கெட்லாம் கிடையாது. போடுவாரு, ஒரு மேட்சுக்கு 2 விக்கெட், ஒரு 4 ஓவருக்கு 2 விக்கெட்டுக்கு ஒரு 30 ரன்னு, ஒரு 35 ரன்னு, 28 ரன்னு. 28 ரன் போட்டால் விக்கெட் எடுக்காமலாம் இருந்திருக்காரு ஒரு சில மேட்சஸ். அந்த மாதிரி தான் இருக்க முடியுமே தவிர, ஸோ இவங்களோட பவுலிங் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ அதனால அடிஷ்னலா இவங்க பேட்டிங்ல புஷ் பண்ணலாம்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ எங்களோட தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் நாங்க சொல்லிட்டோம். ஓவராலா கேகேஆரோட அனாலிசிஸ் பார்த்துட்டோம். உங்களுக்கு எதனா தாட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல டிராப் பண்ணுங்க. So until we'll meet again in another video, this is Rudraj Gaikwad, Sanjay Samson and Rajat Patidar signing off. Tata, bye bye.